ஹாய். ஸோ இந்த காம்போ பிளேட் சீரீஸில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் கறிக்கு வந்து நம்ம உங்களோட சாய்ஸ் ஆஃப் மீனை எடுத்துகிட்டு டர்மரிக், சால்ட் அண்ட் லெமன் வந்து போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில், அப்புறமா கொரியாண்டர் சீட், தனியா அண்ட் ட்ரை சில்லிஸ் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இது கூட வந்து நம்ம பெப்பர், அப்புறமா குமின்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 1 கப்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு ஸ்லைஸ்டு ஜிஞ்சர் அண்ட் ஸ்லைஸ்ட் கார்லிக் ரெண்டுமே நீங்கள் வந்து நல்லா ஒரு சாட்டே பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 கப்ஸ்க்கு வந்து நீங்கள் சாப்ட் பண்ண டொமேட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இது நல்லா மெஷியாக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1/2 கப்புக்கு புளி, ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து 1/4 கப்புக்கு கோகனட் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணி இப்போ நீங்கள் தனியாக பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ மீன் ஆயிலுக்கு வந்து அதே பேனில் நீங்கள் ஆயில் ஊற்றி இது கூட வந்து நம்ம ஃபெனுக்ரிக், வெந்தயம், அப்புறமா சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி டெம்பரிங்க்கு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண ஷேலட்ஸ், சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு நல்லா சாட்டே ஆகி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த காம்போ பிளேட் சீரீஸில் வந்து நான் மினிமம் 2 to 3 டிஷ்ஷஸ் வந்து நான் கம்பைன் பண்ணி வந்து நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இது பேர் காம்போ பிளேட் சீரீஸ். ஸோ இது கூட வந்து நான் இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. பேக் டு த வீடியோ. ஸோ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி, ஸோ உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக, இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்துடணும். ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து மீன் நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு 5 minutes கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதுக்கு ஒரு 1/4 கப் ஜிஞ்சர், அப்புறமா ஒரு 1/2 கப்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு 1 லெமன் ஜூஸ், ஒரு முழு லெமன் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது கூட டர்மரிக், சால்ட், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், அப்புறமா தனியா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இது கூட வந்து கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மைதா ஒரு பேசன் எதனாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு இதை மேரினேட் பண்ணுங்கள். ஸோ மேரினேட் வந்து கம்பல்சரி 2 to 4 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மேரினேட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவர் நைட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான காம்போ பிளேட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என் சேனலில் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். ஹாவ் அ குட் டே.